ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாடுகள் என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. அதாவது மாதத்தினுடைய முதல்ல ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலுமே கூட போக போக உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்தில் இப்படித்தான் அப்படின்னு நினச்சி அதை கணக்கிட்டுறாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு அப்படி இருக்குது. 9வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார். ஸோ கவலைப்படாதீங்க. அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்மீக ரீதியான ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகும். இதுக்கு காரணமுமே குரு பகவான் தாங்க. ஸோ ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கக்கூடியவராகவும் உங்களுக்கு இருக்க போகிறாரு. அதே நேரம் ராகு மற்றும் செவ்வாயினுடைய நிலைகளினுடைய காரணத்தால் ஒரு சிலருக்கு ஏற்ற இறக்கங்களானது கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்களை பார்த்து அவசரப்பட்டுறக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இந்த பொறுமை தான் உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் பாதி, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பணிகள் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். மந்தமாக இருக்கே அப்படின்றதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு எதையும் தீர்மானிச்சிடாதீங்க. ஆகஸ்ட் 17 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட்டுடும். ஸோ சூரியன் பயிற்சிக்கு அப்புறமா 10வது வீட்டுக்குள்ளே சூரியன் நுழையிறதுனால கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க. சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். தொழில் முனைவோர்கள் புதிய புதிய யுத்திகளை எல்லாம் கையாண்டிங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புதுசாக என்ன பண்ணலாம், அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாமா அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கும்போது அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சரியான திட்டமிடல் இருக்கணும். நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இந்த ரகசியமாக திட்டமிடுங்க. அதை மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட சீக்ரெட் வெளியே வந்துருச்சுனாவே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சுயமாக யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க. ஸோ தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நிதி நிலைகளும் பொருளாதாரமும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு நிதி ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. சேமிப்பு பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பணத்துக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பூர்வீகத்தில் உங்களுக்கு சொத்துக்கள் இருக்குது, அது சார்ந்த சொத்துக்கள் இருக்குது, தகராறுகள் இருக்குது, அதில் மாட்டிட்டு சிக்கி தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சிக்கல்கள் எல்லாமே இப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கான சரியான நேரம் இதுதான் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா நல்ல தீர்வுகளானது கிடைக்க போகுது. அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமானது நடக்க போகுதுங்க. அதே நேரம் புதுசாக நீங்கள் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த டைமில் புதுசாக முதலீடுகள் செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கடன், இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, கொடுக்கவே முடியாமல் நிறைய தடைகளால் அது கொடுக்க முடியாமலே போயிருந்திருக்கும். அந்த கடன் சிக்கலில் இருந்து இப்போ நீங்கள் ஃபுல்லாக ரிலீவ் ஆக போகிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டைம் இருக்க போகுதுங்க. குடும்பம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்க விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னா இந்த டைமில் ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அதுவும் புதுசாக திருமணமானவங்களுக்கு அந்தளவுக்கு புரிதல் இருக்காது இல்லையா? அவங்க எல்லாருமே பேசி நல்லா பழகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும். இந்த புரிதல் தான் எப்போதுமே குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது. அதுதான் உங்களுக்கு மென்மேலும் மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய தந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக உங்களுக்கு அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நீங்கள் அவருக்காக பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகுவார். ஸோ ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். காதல் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப ரொம்ப அதிகமான நெருக்கம் அப்படிங்கிறது அவசியமற்றது. அதை வந்து நீங்கள் தான் வந்து யோசித்து செய்யணும். ஏன்னா என்னதான் நீங்கள் நல்ல பாண்டிங்கில் இருந்தாலுமே கூட அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும். இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் நான் நல்ல ஒரு புரிதலை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம என்னதான் வந்து பாசமாக இருக்கோம், அன்பாக இருக்கோம் அப்படின்னாலுமே கூட ஒரு சின்ன விஷயத்த கூட 2 பேரும் வந்து ஒத்து போகலை அப்படிங்கும்போது அந்த இடத்துல காதலும் சரி, அன்பும் சரி தோற்று தான் போகும். அதனால் நல்ல புரிதலை வளர்த்துக்கோங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது கல்வியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் இது வரைக்குமே நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை வந்து மாட்டியிருப்பீங்க. படிக்கவே முடியாமல் போயிருக்கும். ஒரு சிலருக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. படிக்கிறதுல நிறைய தடைகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி மாணவர்களே கல்வியில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேரம். நல்லா படிங்க. அதே மாதிரி ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும். ஏன்னா எப்போதும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். ஸோ ஆரோக்கியமான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஓய்வு எடுக்கிறீங்களோ, நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆன்மீக விஷயத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும். ஏன்னா குரு உங்களை வந்து ஆன்மீக ரீதியாக நல்ல வழிகாட்டியாக இருக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த டைமில் ஆன்மீக பணிகளெல்லாம் நீங்கள் அதிகமாக ஈடுபடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதே மாதிரி தூரத்துலேருந்து உங்களுடைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து போயிட்டு வாங்க. போக முடியல அப்படின்னா மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய பேர் என்னவோ அதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. அப்படியே பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அது வந்து பெருசாக இருக்கக்கூடாது, சீக்கிரமாக நீங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்காரகன் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய் பகவானுடைய மூல மந்திரமான ஓம் அங்காரக நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை வந்து சொல்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு முறையாவது சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க. செவ்வாயை வந்து மனசில் நினச்சிக்கோங்க. ஓம் அங்காரகாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு பிடித்த துறையில் நீங்கள் இந்த டைமில் புதுசாக முதலீடுகள் செய்ய திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா, இல்லை வேலையில் மாறுதல் செய்யணும் அப்படின்னு முயற்சிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து நீங்கள் பரிசோதனை செய்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போது நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். இதை தாண்டி அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு ஏற்ப நிறைய பலன்கள் வந்து வித்தியாசப்படும். ஸோ அதனால் மறக்காமல் அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த விஷயத்தை வந்து டார்கெட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துலலாம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாவே போதும், ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு ராகு 4வது வீட்லேயும் கேது 10வது வீட்லேயும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 11வது வீட்டில் இருக்கிறாரு. சனி 5வது வீட்லேயும் குரு 9வது வீட்லேயும் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி 9வது வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு 12ஆம் தேதியிலேருந்து அஸ்தமஸ்தான நிலையிலேருந்து வெளிப்படுத்துவார். அப்போது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் கவனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 10வது வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். முதல் பாதி கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலுமே கூட கவலைப்படாதீங்க. இந்த ஆகஸ்ட்டில் போக போக உங்களுக்கு 2ஆம் பாதி அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன சவால்கள் இருக்குது அப்படின்னாலுமே கூட உங்களமான கடினமான உழைப்புகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகளை எல்லாம் சமாளிக்க கற்றுக்கோங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். நிதி ரீதியாக உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்குது. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் உங்களால் சரியாக வேலை செய்ய முடியாமல் போகலாம். பார்த்து கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காதல் விஷயங்களில் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, உணர்வுகள் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். அந்த உணர்வுகளை வந்து நீங்கள் தான் வந்து கட்டுப்படுத்திக்கணும். ஒரு சில நேரங்களில் அந்த உணர்வுகளே உங்களுக்கு பிரச்சனைகளுக்கும் காரணமாக போய் முடிஞ்சிடும். இது திருமணமாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க அப்படின்றதுனால தாராளமாக முதலீடுகள் செய்யலாம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய நிதி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னா ஒரு செல்வ செழிப்பான ஒரு கதவை உங்களுக்கு திறந்து கொடுக்கும். அடிக்கடி வந்து உங்களுடைய உடல்நலம் பாதிப்படையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. உங்களுடைய மன அழுத்தத்தை நீக்கிறதுக்கு உங்களோட வீட்டில் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பிடித்தமானவங்களோட
டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மன அழுத்தத்தை வந்து குறைச்சிக்கோங்க. அதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அற்புதமாகவே வந்து அமைய போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இன்னும் வந்து கூடுதலான பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து இருந்துக்கோங்க. பொதுவாக விருச்சிக ராசி நேயர்கள் கலை இலக்கியத்திலலாம் ஆர்வம் பெற்றவங்க. அவங்களுக்கு தெய்வீக ஈடுபாடும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமான கடவுள் யார் அப்படின்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக நடக்க போகுது. நிறைய நேரங்களில் நீங்கள் தான தர்மங்கள் வந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் தான தர்மங்கள் செய்கிறது ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் உங்களை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போகும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள்லாம் கூட ஏற்படலாம், வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு ஏதாவது ஒரு மன வருத்தமானது ஏற்படும். ஸோ அந்த விஷயத்திலையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிள்ளைங்களுடைய செயல்பாடுகள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியை கொடுக்கும். உறவினர்களும் பார்த்திங்கன்னா பக்குவமாக வந்து பேசுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கள்ட்ட வந்து பக்குவமாக பேசிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகளானது வந்துடும். இதை விருச்சிக ராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். அதனால் நீங்கள் நினச்ச உடனே வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அதுக்காக உங்களுடைய மனசை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க, பக்குவப்படுத்திக்கோங்க. பயணங்கள் அப்படின்றது இருக்குது. அதனால் நிறைய அலைச்சல் இருக்கும். ஸோ பயணம் போகிறது அப்படின்னாலே உடலில் வந்து சோர்வுகளை வந்து கொடுத்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். மனசில் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு ஓரமாவது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கவலை இல்லாமல் நீங்கள் இருக்கவே முடியாதுங்க. என்னதான் வெளியில் பேசி சிரித்தாலுமே கூட அந்த மனசில் ஓரமாக ஏதோ ஒரு கலக்கம் உங்கள்கிட்ட வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கலக்கத்தை நீக்கிறதுக்காக தான் நான் ஆன்மீக ரீதியாக வழிபாடுகள் செய்யுங்க, பரிகாரங்கள் செய்யுங்க, உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அந்த என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த கவலை உங்களை விட்டு வந்து விலகி போயிடும். அதே மாதிரி மாணவர்கள் கண்டிப்பாக நிறைய தடைகள் வரும் உங்களுக்கு படிப்பில். தடைகளை தாண்டி நீங்கள் படிக்கிறது தான் உங்களுடைய கோலாக இருக்கணும். கல்வி கற்கிறதுக்கு அது மாதிரி முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி என்றைக்குமே உங்களுக்கு வந்து தோல்வியை கொடுக்காது. என்ன தான் தடை வந்தாலும் நான் படித்தே தீருவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சிறப்பாகவே படித்து முடிக்க முடியும். மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். இந்த பதிவில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அடுத்தடுத்து கிடைக்க போகுது அப்படின்றதையும், கூடவே என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.